இப்போது இந்த காய் எல்லா காயுமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். மொச்சக்கொட்டை, கேரட்டு எல்லாமே இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கூட நான் ஊற்றலை. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா 10 நிமிஷம் இது மாதிரி வேகட்டும். நான் பருப்பில் இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டு இது பைத்தம் பருப்பு கலந்துருக்கிறதுனால இது கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இதால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அதையும் இந்த மாதிரி இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு இப்போ இதில் வச்சுருக்க பருப்பை இந்த மாதிரி கொட்டிடலாம். இது நைட்டுக்கு தோசைக்கும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கலர்னோம்னா கரைஞ்சிடும். இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி இது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி பருப்பு வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கலரி அவ்வளோதான். சாம்பாருக்கு ஏற்ற தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். காயெல்லாம் வெந்து வரட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சோண்டு புளி ஊற போட்டு மொச்சக்கொட்டை சாம்பார் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து பேருக்கும் நன்றி. என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போது நம்ம சிவன் கிச்சனில் சாம்பார் வைக்க போகிறோம். வெஜிடபிள் மொச்சக்கொட்டை போட்டு நம்ம சாம்பார் இப்போ எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் நூக்குள் போட்டு வச்சுருக்கோம். 3 தக்காளி, கேரட் 2, ஒரு 100 அளவுக்கு மொச்சக்கொட்டை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாம் கலந்து கலவை. இது கலவை சாம்பார் கூட சொல்லலாம். நம்ம மொச்சக்கொட்டை போட்டு நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் சாம்பார் வச்சாச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம்.